ஹாய் பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா களி பண்ண போறோம். அது ராகி மாவுல களி பண்ண போறோம். அது ராகி மாவுல வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி வேக வச்சோ இல்ல குருணையை வேக வச்சுட்டு அதுக்கு அப்புறமா களி பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பண்ண போற களியில வந்து வெறும் மாவு மட்டும் வச்சு களி பண்ண போறோம். செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியா செய்யக்கூடியது. ஏன்னா களி செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா மாவு வந்து நல்லா ட்ரையா இருக்கும் பாத்தீங்களா? அது சுடுதண்ணில போட்டு கிளறப்போ சிலருக்கு வந்து கட்டி கட்டியா வந்துரும். அதனால யாருக்குமே அந்த பக்குவம் வந்து வரவே வராது. இன்னைக்கு நம்ம செய்ய போற மாதிரி நீங்க களி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா பக்குவம் வந்துடும். யார் வேணாலும் செய்யலாம். ஏன் நம்ம அஸ்மா பாப்பாவே செஞ்சிருவா. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு களி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். நான் ராகில ஏன் அரிசி போட்டு பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி சாப்பிட்றவங்க வந்து டயட்ல இருக்கிறவங்க தான் அதிகமாக வந்து ராகி எடுத்துப்பாங்க. அது கூட நம்ம அரிசியை சேர்த்துட்டோம்னா அது வந்து ஹெல்த்தியா இருக்காது அப்படின்றதுக்காக தான் நான் அரிசி சேர்க்காம வெறும் மாவு மட்டும் வச்சுவே நான் வந்து களி பண்ண போறேன். இந்த களிக்கு என்ன சைட் டிஷ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு பண்ண போகிறேன். நம்ம பெரும்பாலுமே இந்த மாதிரி களிங்கள்லாம் செய்கிறோம்னா நாட்டுக்கோழிலையோ இல்லை சிக்கன், எந்த சிக்கனாக இருந்தாலும் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக நான்வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை, வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் வெஜ்ஜில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பருப்பு குழம்பு நல்லாயிருக்கும், எல்லா குழம்புமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி களி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருவாட்டு குழம்பு, அப்புறமா தட்டைப்பயிர் குழம்பு, இந்த மாதிரி நிறைய வகைகள் வந்து நம்ம களிக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தான் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 6-7 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 3 துண்டு பட்டை. இதை வறுத்துக்கலாம். நல்லா அந்த கலர் மாதிரி நல்ல மணம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்து 2 துண்டு அளவுக்கு தேங்காய், இது போல் 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 போல் பூண்டு, அதே அளவுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். அதே கடாயில் மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேங்காய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வதக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்த மசாலா ரெண்டுமே ஆறிட்டு இருக்கட்டும். அதுங்களையும் நம்ம சிக்கனை தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 அன்னாச்சி பூ, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். இதையே நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆனதுமே ஒரு தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுருவோம். சிக்கனை கலந்து விட்டாச்சு. இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம மசாலா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இது போல் பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சிக்கனில் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா சிக்கனை வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் எப்போயுமே சொல்கிறேன், குக்கரில் வச்சோம்னா அதிகமாக தண்ணி இழுக்காது. அதனால் தண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். நம்ம முன்னாடியே உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் நான் வந்து இப்போ உப்பு போடலை. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா ஸ்ரீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நல்லா வெந்து கறியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஆனால் நம்ம இப்படியே எடுத்து சாப்பிட முடியாது. அந்த மசாலாவோட பச்சை வாடை அடிக்கும். அதனால் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு வந்து கொதித்து வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே தாளிக்கவோ இல்லை மற்ற மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு.
பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழம்பு பண்ணியாச்சு. எதுக்காக நம்ம முதல்லையே குழம்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களிங்கிறது வந்து ஆற வச்சு சாப்பிட்றத விட சுட சுட எடுத்து சாப்பிட்றது வந்து எல்லாருமே விரும்புவாங்க. அதுக்காக தான் கடைசியாக களி பண்ணிவிட்டு நல்லா சூடாக சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக. நம்ம சாதம்லாம் செஞ்சோம்னா ஹாட் பாக்ஸில் போட்டு வைப்போம், எல்லாத்துலேயும் பண்ணுவோம். களி அப்படிங்கிறப்போ நல்லா களி செஞ்சுட்டு உருண்டையாக எடுத்து நம்ம தட்டில் போட்டு உடனே அந்த சூடாக குழம்பு ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் இல்லையா? அதனால தான் முதல்ல குழம்பு பண்ணிவிட்டு கடைசியாக வந்து களி பண்ண போகிறோம். இப்போ நம்ம களி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவை வறுக்கவும் தேவையில்லை, இன்னும் இல்லை. நம்ம கடையில் வாங்கினா அதே ராகி மாவு நான் எதுவுமே வறுக்கலை, அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன். வாங்க களி ரெடி பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நமக்கு ஈஸியான முறையில் நம்ம வந்து ராகி களி செய்யணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டி பிடிக்காமல் இருக்கும். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை கலக்கிடலாம். பார்த்தீங்கன்னா 1/2 கப் தண்ணி ஊற்றியுமே மாவு வந்து கெட்டியாக தான் வந்திருக்கு. இந்த மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி இழுக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து எடுத்திருக்கேன். ரொம்பையும் தண்ணி ஊற்றி கலந்துடாமல் ஓரளவுக்கு நம்ம கூழ் குடிக்கிற அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துடலாம். 1, அப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த டைமில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். பொறுமையாக சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கோங்க. அடி பிடிக்கும், அதுக்காக தான் கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறது. இந்த மாதிரி மாவு போட்டதுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் லைட்டாக கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி கலந்துட்டு நம்ம இது சேர்த்ததுனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்குது கிளறதுக்கு. இந்த மாதிரி ரொம்ப அந்த உருண்டையாக உள்ளே இருக்காது, மாவு வேகாத மாதிரி இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த வேலை. பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி வற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கிளறி தண்ணியெலாம் வற்றி இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உப்பு வந்து நீங்கள் கலக்கிறப்பவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பார்க்குறப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டோம்னா நல்லா கெட்டி சேர்ந்துடும். ஏன்னா இந்த டைமில் நம்ம வந்து கையில் பிடிக்க முடியாது. கொஞ்சம் ஆற விட்டுடலாம், கையில் தொடுற அளவுக்கு ஆறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கையில் தொடுற அளவுக்கு ஆறிடுச்சு. நம்ம கையில் கொஞ்சம் தண்ணிகளை தொட்டு, தண்ணி இல்லைன்னா நெய் எதுனா தொட்டுட்டு இது மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ராகி களி, நாட்டுக்கோழி குழம்பு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். களி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான முறையில் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து களி பண்ணுங்கள். அந்த தண்ணியோட அளவுகளை மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சில ராகி மாவில் வந்து தண்ணி வந்து நிறைய இழுக்கும், சில ராகி மாவு வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு இழுக்காது. அதே பொறுத்து நீங்கள் கலக்கிறப்பவே தெரிஞ்சிடும் தண்ணி இழுக்குதா இழுக்கலையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கலக்கிறப்பயே தெரிஞ்சிடும். அதே பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது நம்ம தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பில் ஊற்றி தண்ணி கொதிக்க வைப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து 3/4 கப், ஒரு கப்புக்கு 3/4 கப் தண்ணி இருந்தாலே போதும், இல்லைன்னா 1 கப் இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால தண்ணி அளவுகளை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ சூப்பராக ஒரு ராகி களியும் நாட்டுக்கோழி குழம்பும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் நாட்டுக்கோழி குழம்புக்கு ராகி களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.